இரண்டாம் உலகப் போரின் போது 1942 ஜப்பானிய படை சிங்கப்பூரை கைப்பற்றினதுக்கப்புறம் ராஷ்பிஹாரி போஸ் என்பவர் முதல் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். அதன் படைத்தலைவர் மோகன் சிங். ஆனால் சரியான ஆதரவு இல்லாததால் அந்த இந்திய தேசிய இராணுவம் கலைந்து போனது. 1937லையும் 1939லையும் காங்கிரஸ் தலைவராக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஆங்கிலேய அரசு கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தினதை எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ்லேருந்து விலகி அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை உருவாக்குறாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதுக்கு உறுதுணையாக இருந்தார். 1940 போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது ஆங்கிலேய அரசு சுபாஷ் சந்திர போஸை வீட்டு காவலில் வச்சது. அங்கிருந்து தப்பி ஆப்கானிஸ்தான் வழியாக ஜெர்மன் சென்ற சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேய அரசை எதிர்த்து போரிடுறதுக்காக இராணுவத்தை உருவாக்குறதுக்கு இரண்டாம் உலகப் போர் அச்சு நாடுகளான